friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அந்த ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். நார்மல் பிரெட் டோஸ்ட் இல்லாம சீஸும் எக்கும் வச்சு சீஸ் எக் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். தாராளமா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ 1 கப் அளவு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு நிறைய கேப்சிகத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாமே முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆயிடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரெட்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைஸில் நடுவில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சைடில் இருக்கிறதும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நடுவில் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ எல்லா ஸ்லைஸுமே இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு பிரெட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அத சைடு லேயர் மட்டும் முதல்ல வச்சுக்கலாம். இப்ப சைடு லேயர் வச்சதுக்கு அப்புறம் நடுவுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நடுவுல கட் பண்ணி வச்ச அந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து இதுக்கு மேல வச்சு பிரஸ் பண்ணிடலாம். அகைன் கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் குக் ஆனதுக்கு அப்புறம் பிரெட்டை நம்ம திருப்பி போட்டுடலாம். பிரெட்டை திருப்பி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் கரெக்டா வந்து செட் ஆகும்.
இப்போ இந்த பக்கமும் குக் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நம்ம பிரெட்டை வந்து திருப்பி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரஸ் பண்ணனால இந்த மாதிரி கரெக்டா வந்து அந்த ஸ்லைஸ் எல்லாம் எக்கோட செட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. இப்போ இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், எக் பிரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம எந்த சீஸும் ஆட் பண்ணல. உங்களுக்கு சீஸ் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி பிளேனா செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலான எக் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத கட் பண்ணி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, டேஸ்டியான எக் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் டோஸ்ட்லயே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி செய்யலாமா? வாங்க, எக் சீஸ் டோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயில நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கலாம். நடுவுல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் எக் சேர்த்துக்கலாம். எக் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம சீஸை வந்து வச்சிடலாம். இதுக்கு மேல நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸை வந்து வச்சிடலாம். அகைன் இதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணுங்க. அதே போல இந்த ஸ்லைஸையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, இந்த பக்கமும் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, இப்போ ரெண்டு பக்கமுமே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அவ்வளவுதான், சீஸ் பிரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்யறதுக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணலாம். இப்போ நார்மலா சீஸ் எக் டோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இதே டபுள் பிரெட் ஸ்லைஸ் வச்சு டபுள் கோட்டிங்ல சீஸும் வச்சு எப்படி பிரெட் டோஸ்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கிறேன். நடுவுல கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண எக் வந்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஃபுல் ஸ்லைஸ் சீஸ் வந்து வச்சுக்கலாம். அகைன் இதுக்கு மேல நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கலாம். சைடில் இருக்க ஸ்லைஸும் வச்சுக்கிறேன், நடுவில் இருக்க பீஸும் வச்சுக்கிறேன். இங்க வந்து கட் பண்ணாத பிரெட் ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். ஆனா நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கும்போது, இது மேல எக்கு வைக்கும்போது எக்கு நல்லா உள்ள இறங்கி அந்த சீஸோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். அது நல்ல ஒரு ஸ்டஃபிங்கா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேல அகைன் நம்ம எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஆஃப் ஸ்லைஸ் சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது நீங்க ஃபுல் ஸ்லைஸாவும் வச்சுக்கலாம், இல்ல ஆஃப் ஸ்லைஸா கூட நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு மேல நடுவுல இருக்க பிரெட் பீஸ் வந்து வச்சுக்கிறேன். அகைன் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க.
இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா குக் ஆயிடுச்சு. அகைன் நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எக் சீஸ் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்திடலாம். நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். நடுவில் எப்படி ஸ்டஃப் ஆயிருக்குன்றத பாருங்க. பாருங்க எவ்வளோ நல்லா ஃபில்லிங்கா இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கூட தாராளமா எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 3 விதமான எக் டோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த 3 உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஈஸியா பிரெட் டோஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இது ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினே சொல்லலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் எக்கா சாப்பிடாம இந்த மாதிரி பிரெட்டோட மிக்ஸ் பண்ணி அது கூட சீஸ் வச்சும் சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டேஸ்டான ரெசிபியை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி வந்தது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்ப அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டான ரெசிபில உங்களை பாக்குறேன். பாய்.